அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 21ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் பாருங்கள். 118வது இடத்துல இந்தியா இருக்குது. 118வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபின்லாந்து இருக்குது. தொடர்ந்து 8 ஆண்டுகளாக ஃபின்லாந்து தான் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன், நெதர்லாந்து போன்ற நாடுகள்லாம் அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது. சர்வதேச மகிழ்ச்சி தினம் அப்படிங்கிறது மார்ச் 20 நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ அந்த தினத்தில் தான் இந்த பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியலை வெளியிட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் மக்கள் நலன் ஆராய்ச்சி மையமும் ஐநா நீடித்த வளர்ச்சிக்கான தீர்வு அமைப்பான கல்லப் ஆராய்ச்சி அமைப்புடன் இணைந்து இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க 2 பேரும். இந்த பட்டியல் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மக்களின் மகிழ்ச்சியில் அக்கறை எடுத்துக்கிறது, உணர்வை பகிர்ந்து கொள்வது, அது உணவை பகிர்ந்து கொள்வது, பகிர்வின் தாக்கம், ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தனிநபர் பங்களிப்பு, சுதந்திரம், சமுதாய ஆதரவு, சுகாதார எதிர்பார்ப்பு, இதெல்லாம் வச்சு தான் இந்த பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் நம்முடைய அண்டை நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தான் 109வது இடத்துல இருக்குது, சீனா 68வது இடத்துல இருக்குது, இலங்கை 133லையும், வங்கதேசம் 134, நேபாளம் 92ல் இருக்குது. ஓகேங்களா. ஆப்கானிஸ்தான் 144 அந்த ரேஞ்சில் இருக்குது. இரண்டாவது நான் பாருங்கள், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர் கிறிஸ்டி கவன்ட்ரி. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட முதல் பெண் தலைவர் யார்? கிறிஸ்டி கவன்ட்ரி. ஓகேங்களா. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ஆன்சர் ஜிம்பாப்வே. ஓகேங்களா. ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்த ஒரு பெண். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட முதல் பெண் தலைவர் அப்படின்னும் சொல்லலாம், முதல் ஆப்பிரிக்க தலைவர் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா. பதவி காலம் 8 ஆண்டுகள். அடுத்த 8 ஆண்டுகளுக்கு இவங்க தான் தலைவராக இருப்பாங்க. அடுத்தது மூன்றாவது வினா, 19வது ராம்நாத் கோயங்கா விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இது ஊடகத்துக்காக வழங்கப்படுற ஒரு விருது. ஓகேங்களா. ஸோ இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, டெல்லியில் நடந்துச்சு. இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் எல்லாருக்கும் வழங்கினாங்க. மார்ச் 19 இந்த விழா அப்படிங்கிறது நடந்துச்சு. விருது வழங்கும் விழா மார்ச் 19 நடந்துச்சு. அரசியல், விளையாட்டு, புலனாய்வு, இதழியல் மற்றும் பிராந்திய மொழிகள் உள்ளிட்ட 13 பிரிவுகளில் 20 தனித்துவ பங்களிப்புகளை வழங்கியவர்களுக்கு இந்த விருது அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது ஒரு ப்ரைவேட் செக்டார் தான் இந்த விருதை கொடுக்குது. 4 பாருங்கள், ஆஸ்த்ரா பிவி ராம் என்ற வான்வழி எரிகணை எங்கு சோதனை செய்யப்பட்டது? இந்த அஸ்த்ரா அப்படிங்கிற ஒரு எரிகணை அப்படிங்கிறது எங்கே சோதனை செஞ்சுருக்காங்க வெற்றிகரமாக? ஒடிசாவில். ஓகேங்களா. ஸோ ஒடிசா கடற்கரையில் தான் இந்த சோதனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதாவது தேஜாஸ் AF-MK1 அப்படிங்கிற சொல்லப்படுற இலகுரக போர் விமானத்திலிருந்து இந்த எரிகணை அப்படிங்கிறது சோதனை செய்யப்பட்டிருக்கு. அஸ்த்ரா அப்படிங்கிற எரிகணை. ஓகேங்களா. இந்த அஸ்த்ரா எனப்படும் புலனாகும் வரம்பிற்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்கும் ஒரு திறன் கொண்ட வான்வழி எரிகணை அப்படின்னு சொல்கிறாங்க. சில மாற்றுநிலை உந்துவிசை முறைகளை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. குறுகிய தூர இலக்குகள் 20 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கும் மற்றும் நீண்ட தூர இலக்குகள் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஆகிய இரண்டிற்கும் எதிராக இது ஈடுபடுத்தலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. 5வது வினா, 2025ஆம் ஆண்டு எண்ணிம மாற்ற விருதை பெற்ற நிறுவனம் எது? இந்தியாவில். ஓகேங்களா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இந்த விருது அப்படிங்கிறது லண்டனில் இருக்கிற மத்திய வங்கியால் வழங்கப்படுற ஒன்று. ஸோ பிரவாக் மற்றும் சார்த்தி எண்ணிம முன்னெடுப்புகளை அங்கீகரிப்பதற்காக இந்த விருதிற்காக இந்தியா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரவாக் சார்த்தி அப்படிங்கிற 2 கொண்டு வந்ததுக்காக. ஓகேங்களா. அது என்னென்ன அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு அனைத்து உள் செயல்பாடுகளையும் எண்ணிம மையமாக்குவதற்காக 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தேர் அப்படிங்கிற இந்தி மொழி சொல்லின் மூலம் பெயரிடப்பட்ட சார்த்தி அமைப்பு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. இது ஊழியர்களுக்கு ஆவணங்களை பாதுகாப்பாக சேமித்து பகிர்ந்து கொள்வதற்கும்
ஆவணப்பதிவு நிர்வாகத்தினை மேம்படுத்துறதுக்கும் அறிக்கைகள் மற்றும் முகப்பு பக்கம் மூலம் தரவு பகுப்பாவினை மேம்படுத்துவதற்கும் இது உதவும். அதே இந்தி மொழியில் மென்மையான பாய்வு என்று பொருள்படும் பிரவாக் அமைப்பு ஆனது 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் தொடங்கினாங்க. இந்த தளம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் அலுவலகங்களுக்குள் செயலாக்கம் செய்வதற்காக சார்த்தி தரவு தளத்துடன் தடையின்றி ஒருங்கிணைத்து வங்கி சாராத வெளிப்புற பயனர்கள் தம் ஒழுங்குமுறை விண்ணப்பங்களை எண்ணிம முறையில் சமர்ப்பிக்க இது அனுமதிக்குது. ஓகேங்களா, இந்த சார்த்தி பிரவாக் அப்படிங்கிறது இதுக்காக தான் இந்த விருது இங்கிலாண்டோட பேங்க், சென்ட்ரல் பேங்க் நமக்கு ஆர்பிஐக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.